அனைவருக்கும் வணக்கம். மொழிப்போர் ஈகியர் நாள் அப்படின்னு சொல்லி ஜனவரி 25 வந்து நம்ம வருடம் நினைவு கூர்ந்து ஈகியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு இருக்கோம். இந்த மொழிப்போர் ஈகியர் நாள் அப்படிங்கிறதே நம்ம மொழிக்காக, தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்காக இந்த நினைவு நாள் வந்து நம்ம வீர வணக்கம் செலுத்துகிறோம். என்ன மொழிப்போர், எதுக்கு இந்தி உள்ளே வருது, இதெல்லாம் வந்து ஏன் ஒரு மொழிப்போருங்கிற நிலைமை தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா 1950 இந்திய அரசமைப்பு சட்டம்ங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசமைப்பு சட்டத்தில் மொழியை பற்றி ஒரு உறுப்பு, அதாவது 343 உள்ளுறுப்பு 1, அதற்கு கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சமஸ்கிருத வடிவிலான இந்தி மொழி, சமஸ்கிருத வடிவிலான இந்தி மொழி அல்லது தேவநாகிரி வடிவிலான மொழி அப்படின்னா அந்த சமஸ்கிருதம் இந்தி எல்லாம் ஒரு கூட்டுக்குள்ளே வருதுங்க. அதனால தான் அவங்க வந்து அந்த மொழியை வளர்க்கணும் அப்படின்றாங்க. சமஸ்கிருதம் பார்த்திங்கன்னா எதுக்குமே தாய்மொழி கிடையாது. சமஸ்கிருதம் பேசுகிறவங்க இந்தியாவில் அரிதினும் அரிது. அந்த மொழியை பேசுபவர்கள் தான் நம்மளை அடிமையாக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதையுமே அவங்க கைக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த சமஸ்கிருதம் வடிவிலான அந்த இந்தி மொழி வந்து இந்த அரசமைப்பு சட்டம் 1950 கொண்டு வரப்பட்டது. அதிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த இந்தி மொழி தான் அலுவல் மொழி அப்படின்ற அந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒரு உறுப்பு சொல்லுது. அப்போ அது சொல்லுதுன்னா அது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படுங்கிறது தான் அந்த அரசமைப்பு சட்டத்தில் சொல்கிறது. அதை நம்ம எதிர்த்தோன்னா அந்த அரசமைப்பு சட்டத்தை நம்ம எதிர்த்தாப்புல ஆகிடும். அதுலேயே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உறுப்புக்கு கீழே அதில் ஆங்கிலம் வந்து அரசமைப்பு சட்டம் 1950 நடைமுறைப்படுத்தப்படுது. அதிலிருந்து 15 ஆண்டுகள் அலுவல் மொழியாக ஆங்கிலம் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் தமிழை தவிர எல்லாருக்கும் பொதுவான ஒரு மொழி அப்படின்னா இங்கே இல்லை, எல்லா உலக நாடுகளையும் ஒரு பொதுவான மொழினா ஆங்கிலம். அது ஆங்கிலேயர் நம்ம அடிமைப்படுத்தினதுனால அது நம்ம கூட ஒட்டிக்கிச்சுன்னு கூட சொல்லலாம். அதனால் நம்ம இந்திய பேசுகிறதுக்கு ஆங்கிலம்ங்கிறது ஒன்று தமிழர்கள் அல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு பொதுவான மொழியாக ஆங்கில மொழி இருக்குது. அதன்படி பார்த்தோன்னா இந்த உறுப்பு 343 கீழே ஆங்கிலம் வந்து இந்த அரசமைப்பு சட்டம் இயற்றிய காலத்திலேருந்து 15 ஆண்டுகள் வரை ஆங்கிலம் அலுவல் மொழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 15 ஆண்டுகளுக்கு அப்புறமும் ஆங்கிலம் நீடிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசு வந்து சட்டம் இயற்றணும். அப்படி சட்டம் இயற்றி ஆங்கிலம் இந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகும் நடைமுறை அலுவல் மொழியாக இருக்கலாம் சொல்லி சட்டம் இயற்றிட்டாங்கன்னா இந்த நிலை அப்படியே தொடரும். இப்போ நம்ம என்ன அலுவல் மொழியாக இருக்கோ அது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் இப்படியே உருண்டு ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் அதை பற்றி அப்படியே கவலைப்பட்டு இருக்காங்க. 1963 இந்த 63 வந்து நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, தெரியும் நமக்கு. 1965 இந்த மொழிப்போர் நடக்குது. 1963 ஒன்றிய அரசு அலுவல் மொழி சட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. அந்த அலுவல் மொழி சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆங்கிலம்ங்கிறது அலுவல் மொழியாக இருக்கலாம், நீடிக்கலாம், நீடிக்காமலும் போகலாமே. இங்கிலீஷ் மே அப்படின்னு அந்த மேங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் என்னென்னா நீடிக்கலாம், நீடிக்காமலையும் போகலாம். அப்படின்னா 1965 பிறகு அந்த உறுப்பு சொல்கிற 15 ஆண்டுகளுக்கு பிறகுன்னா 1965 ஜனவரி 26 பிறகு ஆங்கிலத்தை நீக்கிவிட்டு இந்தி வரலாம் அப்படிங்கிற ஒரு மறைமுகமாக சொல்கிறாங்க. இதை புரிந்து கொண்ட நம் தமிழ் மக்கள், தமிழக மக்கள் முன்னெடுத்து போராடிய இந்த போராட்டம் தான் மொழிப்போர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த 63 இந்த சட்டம் கொண்டு வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க முதல்ல இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நிறைய இடத்துல பேசி மாநாடெல்லாம் வச்சு நடத்திட்டு வந்திருக்காங்க. திமுக காரங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்த அண்ணாதுரை அவர்கள் இதை வந்து செயல்படுத்தி அவங்க கீழே இருக்கவங்களை ஒழுங்குபடுத்தி இந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல கூட்டங்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செஞ்சுருக்காங்க. அந்த 63 65 ஜனவரி 25
25ஆம் நாள் அன்று ஒரு மாநாடு, அதாவது பேரணி ஒன்று நடத்தணும். அதாவது எங்களுக்கு வந்து மறுநாள் வந்து இந்தி வந்து நம்ம எல்லாருக்கும் அலுவல் மொழியாக போகுது. நமக்கு எதுவுமே ஹிந்தி தெரியாது, ஆங்கிலம்னா கூட தெரியும், நம்ம படிச்சிட்டோம், ஏதோ ஒரு மொழி, அதாவது ஒரு மொழியாக நம்ம ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டோம், ஆனால் ஹிந்தி நமக்கு தெரியாது. அதனால் எல்லாருமே நம்மளுடைய அலுவல் மொழி, நம்மளுடைய மொழி வந்து மாறப்போகுதுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாணவர்கள்லாம் ஒன்று திரண்டு கல்லூரிகள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கல்லூரிகளில் 1965 ஜனவரி 25 இந்த மொழி போர் திணிப்புக்கு எதிராக, அதாவது இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணியில் தமிழ்நாடு முழுவதும் தஞ்சாவூர், திருப்பூர், பொள்ளாச்சி, நம்ம இங்கே சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணியில் காவல்துறை உள்ள நுழைகிறாங்க. இந்த மாதிரி பேரணி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து மாணவர்கள் பேரணி செல்லும்போது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு மாணவர், இந்த பேரணி நடத்துவோம் நாங்கள், அப்படி நீங்கள் தடுத்தா என்னை வந்து சுட்டால சுட்டுக்கோங்கன்னு சொல்லி நெஞ்சை காட்டி அவரோட உயிரை இன்னிட்டு அதுக்கப்புறம் அந்த பேரணியை வந்து நடக்க வச்சுருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசு. அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சி, அப்போது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த 65 மொழிப்போர் நடக்கும்போது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அரசு. அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சாலம் அவர் தான் இந்த ஏவுதல், இந்த மாணவர்கள் மீது இந்த ஒரு ஏவலை வந்து அறிவிச்சிருக்காரு. அதன்படி தான் அந்த 25ஆம் தேதி ராஜேந்திரன்கிற மாணவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தீயா பரவுது, வானொலி மூலமும் எல்லா மாநிலங்களில் எல்லா மக்களுக்கும் பரவுது. இது மாணவர் போராட்டமாக தான் இருந்தது. மாணவர் போராட்டத்திலேருந்து உருவெடுத்து மக்கள் போராட்டமாக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26ஆம் தேதி கோடம்பாக்கம், சென்னை கோடம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் அப்படிங்கிற ஒரு தழல் ஈகி, அவர் வந்து ஒரு தமிழர் வந்து தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்திட்டு என்ன எழுதியிருக்காருன்னா ஒரு வாசகம் எழுதியிருக்காரு. உயிர் தமிழுக்கு உடல் தீக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு தன்னுடைய உயிரை தீயிட்டு கொளுத்திருக்காரு. தீயிட்டு தன்னுடைய இந்தி எதிர்ப்பை வந்து காட்டியிருக்காரு. அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1964 முதல் தழல் ஈகி யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம விருதாச்சலத்தில் இப்போ இருக்குது அவங்க குடும்பம், சின்னசாமி, கீழப்பழூர் சின்னசாமி அப்படிங்கிறவர். திருச்சி தொடர்வண்டி சாலை முன்பு தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு முழங்கி கொண்டே தன் உயிரை தீயிட்டு கொளுத்திக்கிட்டார். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10 பேர் கிட்டத்தட்ட விருகம்பாக்கம், அரங்கநாதன், முத்து, தாளமுத்து, சாரங்கபாணி, தண்டபாணி அப்படின்னு ஒரு 10 பேர் நஞ்சுண்டும் தீயிட்டும் தங்களுடைய உயிர்களை வந்து மாய்த்து கொண்டு இந்திக்கு எதிராக போராடி இருக்காங்க. அது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா இந்த 26, 27 இந்த தேதிகளில் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்படி நடக்கும்போது பிப்ரவரி 9, 10 வந்து நம்மளுடைய மாணவர் போராட்ட குழு என்ன சொல்கிறாங்க, அவங்க பின்வாங்கவே இல்லைங்க, திமுக பின்வாங்கிட்டாங்க. திமுக பின்வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க நம்ம வந்து சமாதானம் பேசணும்னு மாணவர் குழுவை கூப்பிடுறாங்க. அந்த மாணவர் குழுவிலேருந்து ஒருத்தர் போகும்போது எல் கணேசன் அப்படிங்கிறவர், அவர் வந்து வழக்கறிஞர் படிச்சுட்டு போயிருக்கார், மாணவர்களோட பிரதிநிதியாக அவங்க வந்து அண்ணாதுரை அவர்கள்ட்ட பேச போயிருக்கார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த போராட்டத்தை பின்வாங்கிக்கிங்க, அவங்க தான் ஆரம்பித்தாங்க, இந்த மொழி போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு நம்ம மாணவர் பிரதிநிதி குழுவிலேருந்து போனவர், எங்களால் இந்த போராட்டத்தை பின்வாங்க முடியாது, நாங்கள் நடத்துவோம், நீங்கள் மட்டும் எங்களோட தலைவராக இல்லைன்னா உங்களை சுட்டு கொண்டிருப்பேன், அந்தளவுக்கு நம்மளுடைய மொழியின் மீது பற்று கொண்டு மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடியது தான் இந்த மொழி போராட்டம் அப்படிங்கிறது. அப்படி 9-10 அப்படி பிப்ரவரி 9-10 தபால் நிலையம் முற்றுகை, அதுக்கப்புறம் தொடர்வண்டி நிலையம் முற்றுகை, இதெல்லாம் ஒன்றிய அரசோட தானே, அதெல்லாம் முற்றுகை செஞ்சாதான் நமக்கு இதிலேருந்து ஒரு விடிவு பிறக்கும்னு சொல்லிட்டு போராட்டங்களை கூர்மையாக செழுமையாக எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க நம்மளுடைய மாணவர் அமைப்பு. அதற்கிடையில் பிப்ரவரி 12ஆம் தேதி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பொது வேலை நிறுத்த போராட்டத்தை வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி மாணவர் குழு போராட்ட அமைப்பு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே திருப்பூர், குமாரபாளையம், பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் மக்களும் சேர்ந்து போராடும்போது அவங்கள எல்லாத்தையுமே இராணுவம், காவல்துறை 2 பேருமே சேர்ந்து, ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு 2மே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 400 பேர், அந்த 3 ஊர்களில் மட்டுமே 400 பேர் கிட்டத்தட்ட
ஒன்று குவித்து சரக்குந்தில் ஏற்றிட்டு போகிறாங்கங்க. அப்படியே அவங்க உடல்களை கொத்து கொத்தா அள்ளிட்டு போய் எங்கே போட்டாங்கன்னே தெரில. அந்தளவுக்கு நம்மளுடைய தமிழுக்காக உயிர் நீத்த தியாகிகளை உரு தெரியாமல் அழித்த உடல்களை கூட அழித்த துரோகிகள் இந்த மண்ணில் அந்த காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கங்காணி கூட்டம் இருக்குங்க. அதுக்கு திமுகவும் துணை போயிருக்காங்கங்க. 400 பேர், ஒருத்தர் இரண்டு பேர் இல்லை. அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த தமிழ் இப்ப கூட இருந்திருக்காது, இல்லைன்னா அப்பயே அழிஞ்சு போயிருக்கும். அவங்களோட இன்னுயிரை நீட்டு தமிழுக்காக போராடி தமிழை வாழ வைக்கணும்னு போராடின மொழிப்போர் தியாகிகள்ங்க அவங்க. அதனால தான் நம்ம மொழிப்போரை 65 அப்படின்னு சொல்லி ஜனவரி 25ஆம் தேதி இந்த நம்ம நினைவு கூர்ந்து வருஷம் பேசிட்டு வரோம். இவர்கள் ஏன் போராடினாங்க, ஏன் மொழி வந்தா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே தமிழால் ஒன்றிணைஞ்சிருக்கோம். நீங்கள் தனித்தனியாக உதிரிகளாக போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதையும் கிடைக்காது, உங்களுக்கு அங்கே உரிமையும் இருக்காது, எல்லாமே பறிப்போய்விடும். தமிழர்களா இந்த ஊர்ல இந்த மண்ணில் நீங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய உரிமை, உங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் காக்கப்படும். பிரிந்து போனா உதிரிகள் ஆயிடுவீங்க. அதை புரிந்து கொண்ட நம்மளுடைய தமிழர்கள், தமிழ் மாணவர்களா இருந்த அப்போதைய நம்முடைய மாணவர்கள் தான் நமக்காக இந்த மொழிப்போர்ல தியாகத்தை ஈகி 400க்கும் மேற்பட்டோர் இறந்து நம்மளுடைய தமிழை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவ்வளோ பேரை கொண்டு 400 பேர் செத்த பிறகு எல்லாமே இந்த செய்தி பரபரப்பாக பேசப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசில் இருந்த அமைச்சர்கள் 2 பேர், சி சுப்பிரமணியன், அழகேசன் அப்படிங்கிற 2 பேர் இந்த இந்தி திணிப்புக்காகவும் அடக்குமுறைக்கு எதிர்த்தும் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை நீட்டுறாங்க. அப்பயாவது அந்த 2 பேருக்கு மனசு உறுத்தி அதன் மூலம் அப்போ தலைமை அமைச்சராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி, காங்கிரஸோட தலைவர். அவர் நாங்கள் இந்த இந்தியை திணிக்க மாட்டோம், ஆங்கிலத்தை நீட்டிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 19 ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அந்த வாக்குறுதியின் பேரில் இந்த மாணவர்களோட போராட்டம் கைவிடப்படுது தற்காலிகமாக. அப்படி கைவிடப்பட்டு 1967 நம்ம திமுக அரசு நாங்கள் ஓட்டு கேட்குறாங்க, நாங்கள் இந்தியை உள்ளே கொண்டு வர மாட்டோம், எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்த பிறகு இந்தி எல்லா பள்ளிகளிலையும் உள்ளே வந்துருக்கு. வாய் வழியாக எல்லாம் 19 நாங்கள் சொல்கிற 19 சொல்லிட்டாங்க. எல்லா பள்ளிகள்லையும் ஹிந்தி. என்சிசி அப்படிங்கிறத ஹிந்தியில் எல்லாமே ஹிந்தி உள்ளே வந்துருக்கு. அப்புறம் அதற்கு எதிராக மாணவர்கள் மறுபடியும் 1967க்கு பிறகு போராட்டம் செஞ்சு அதற்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள் இந்த பள்ளிகளில் ஹிந்தி திணிப்பை எடுத்துட்டு என்சிசி அப்படிங்கிறத நாட்டு நலப்பணி திட்டம்ங்கிறது கொண்டு வந்துட்டு இருமொழி கொள்கையை சொல்கிறாரு. அப்படி அந்த இருமொழி கொள்கையில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு நல்லதே இல்லை. நம்ம சொல்லது எதுவும் புண்ணியம் இல்லாமல் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. தமிழ் ஒரு மொழி பாடம், ஆங்கிலம் கட்டாயப்படமா, எப்படியெல்லாம் தமிழை அழிக்க வேண்டும் என்று திமுக அரசு திட்டம் தீட்டிட்டு இருந்திருக்கு பாருங்க. தமிழ் கட்டாயப்படம் இல்லையா, ஆங்கிலம் தான் கட்டாயப்படமா, இதெல்லாம் நம்ம எங்கே கொண்டு போய் சொல்கிறது? அப்போ ஆரம்பித்த அந்த தமிழுக்கு எதிரான இந்த மாதிரி செயல்கள் தான் இப்போ நம்ம தமிழ் மொழி கட்டாய பாடமாக இல்லாமல், ஆட்சி மொழியாக இல்லாமல், அலுவல் மொழியாக இல்லாமல், கல்வி மொழியாக இல்லாமல், நீதி மொழியாக இல்லாமல் நம்ம இப்போ திண்டாடிட்டு நிற்கிறோம். ஒன்றுக்கும் போராட்டம். தமிழ் அர்ச்சனை வேணுமா போராடு, குடும்பங்களுக்கு வேணுமா போராடு, அப்புறம் தான் நாங்கள் தருவோம். நீதிமன்றம் போய் வழக்கு போடணும் அப்பயும் கிடைக்காது. நம்மளுடைய உரிமையை கேட்க நம்ம வழக்கு போட்டு தான் ஒரு நிலையை அடையணும்னா இது என்ன மக்களாட்சி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நமக்குன்னு ஒரு மொழி இருக்கு, நமக்குன்னு ஒரு இனம் இருக்கு, நமக்குன்னு ஒரு தாயகம் இருக்கு. மூன்றுமே இருந்தும் நம்ம அனாதைகளாக ஏதிலிகளாக இந்த இந்திய ஒன்றியத்தோடு ஒட்டி கொண்டிருக்கோம். இதை எதிர்த்து தான் நம்ம தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ச்சியாக நாங்க இறையாண்மை உள்ள தேசிய இனமாக இருக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். மொழியை சிதைத்து, பண்பாடை சிதைத்து, கலாச்சாரத்தை சிதைத்து, நம்மளுடைய மண்ணை, மரபை, மக்களை உதிரிகளாக ஆக்குவதே இந்த அரசுகளோட ஆரியத்தோட பார்ப்பனியத்தோட முக்கிய குறிக்கோளா இருக்கு. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். கல்வி மொழி, புதிய கல்விக் கொள்கை, அதுல நம்ம தமிழ் மொழிங்கிறது ஒன்று பேருக்கு இருக்கு, கட்டாயம் இல்லை. கட்டாயமா இருக்கிற மொழியெல்லாம் எதுதோ தேவையில்லாத மொழியெல்லாம் கட்டாயமாக்கியிருக்கானுங்க. இப்போ
தமிழுங்கிறதே ஒன்று தெரியாம தான் இருக்குங்க. தமிழை படித்தாதான் பிள்ளைகளுக்கு அவங்க எந்த மொழியில நம்ம எந்த மொழியில பிறந்தோமோ அந்த மொழியை கத்துக்கிட்டாதாங்க நமக்கு அறிவு வளரும். அதை தான் பல அறிஞர்கள் சொல்றாங்க. அவர் தாய்மொழியில அவர் படிங்க அப்படின்னு. அதை நம்ம யாருமே கேட்டுக்கல. ஆங்கிலம் தான் பெருசு, ஆங்கிலம் பேசினா தான் பெருசா பாக்குறாங்க. அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அது நாலேஜ் கிடையாது, அது ஒரு அறிவு கிடையாது. மொழி கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியே போனால் நமக்கு ஒரு மொழி தெரியல, தமிழ் பேச முடியாதுன்னா அதுக்கு பதிலாக ஒரு ஆங்கிலத்தை பயன்படுத்தணும் தான் ஆங்கிலத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதையே கட்டாய பாடமாக அறிவித்து எவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. திமுக அரசாக இருந்தாலும் அதிமுக அரசாக இருந்தாலும் எல்லாருமே ஆங்கிலத்தை கட்டாய பாடமாக்கி, அதுவும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்தாங்க நம்ம அதிமுக அரசுல ஜெயலலிதா அம்மா. திமுக தான் இப்படி பண்ணுதுன்னா அதிமுக யாருமே இந்த அரசு வரும் அந்த அரசு வரும் தமிழை காப்பாற்றும் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. தமிழ் உணர்வு உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளா யோசிச்சு நமக்கான முடிவை நம்மளுடைய தமிழை நாம தான் தேர்வு செய்யணும். அதற்காக தான் தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ச்சியாக கல்வி மொழியில தமிழ் வேணும், ஆட்சி மொழியில தமிழ் வேணும், அரசியல் அலுவல் மொழியில தமிழ் வேணும், அர்ச்சனையில தமிழ் வேணும், நீதியில தமிழ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இதை தான் நம்ம அறிக்கைகளாக சொல்லிட்டு இருக்கோம். ஹிந்தி முழுவதுமாக நீக்கப்படணும். விரும்புறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய மனசாட்சிப்படி அவங்களுக்கு வேணா படிச்சுட்டு போறாங்க ஆங்கிலத்தையோ எதையோ ஒன்று. கட்டாயமாக திணிக்கிறதுங்கிறது அரசியலமைப்பு அரசியல் உரிமைக்கு எதிரானது தானே. அதை தானே நம்ம சொல்ல வரோம். அவர்களோட பண்பாடை அவர்களோட மொழியை இங்க திணிச்சு முதல்ல இந்தியை திணிக்க பார்த்தாங்க, முடியல. இந்திக்காரங்களை நம்ம தமிழ்நாடு முழுவதும் திணிச்சு வச்சிருக்காங்க. எத்தனை கோடி பேர் இந்திக்காரங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நமக்கு தெரியாதது இல்லை. எல்லாமே சூழ்ச்சி தான். இந்தியை திணிக்க முடியலையா, இந்திக்காரனை திணிங்க, வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாருமே உதிரிகளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் சும்மா சாதாரண அவன் பொழப்புக்காக வரான்னு நினைச்சா நம்ம பொழப்பு பிடிக்கிட்டு போயிடுவோம். அந்த ஆழமான சிந்தனை கருத்தியல் நம்ம கிட்ட இருக்கணும். பொழைச்சா போறான்னா நம்மளோட இடத்துல நம்மளால வாழ முடியாது. வட மாநிலத்தவர்கள் இங்க எவ்வளவு குற்றச்செயல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு அவர்களால. நமக்கு தெரியாதது இல்லை எதுவுமே. எல்லாமே அவர்களுடைய வருகையால தான். அதுக்காக தான் நம்ம உள்நுழைவு சீட்டு அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கேட்குறோம். வெளி மாநிலத்தை உள்ள வந்தா எத்தனை நாள் இருப்பான், அத்தனை நாள்ல வெளியே போக சொல்லுங்க. இத்தனை நாள் மேல இருந்தா அவன் மேல கம்ப்ளைண்ட் போகணும், போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் பேரை ஒட்டணும், வெளியே துரத்தணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா மட்டும்தான் தமிழ்நாடு தமிழர்களுக்கானதா மட்டும் இருக்கும். மொழியை முடியல, மொழியை அழிக்க முடியலன்னு இனத்தை அழிக்க பாக்குறாங்க. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும். தமிழ் வழியில படித்த குழந்தைகளுக்கு 80% இடஒதுக்கீடு கொடுக்கணும். வேலையிலையும் சரி, உயர்கல்வியிலையும் சரி. தமிழை கட்டாய பாடமாக்கணும். கல்வியில, அரசியல்ல, ஆட்சியில, நீதியில அனைத்தையுமே கல்வியை கட்டாயமாக்கணும். கல்வி தமிழ் மொழியை கட்டாயமாக்கணும். இந்த மொழி போர் ஈகியர் 400 பேருக்கு மேல செத்துருக்காங்க. அவர்களை பத்தி ஒரு நினைவு சின்னம் ஒன்று கிடையாது. பக்தவாசாலம் கொண்டாரு 400 பேரை. அவருக்கு சிறப்பு தபால் அஞ்சல் தலை வெளியிடுறாங்க இந்திய ஒன்றிய அரசு. அவருக்கு மணிமண்டபம் கட்டது நம்ம கருணாநிதி அரசு. எப்படி கைகூலிகளாக ஒன்று சேர்ந்து நம்மளை அழித்து கொண்டிருக்காங்க பாருங்க. மணிமண்டபம் 1998. இதை எதிர்த்து நம்மளுடைய தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பேமா அவர்கள் போராடி கைதாயிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல மொழி போர் தியாகிகளுக்கு ஒரு நினைவு மண்டபம். என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. இங்க கொன்னவனுக்கும் மணிமண்டபமா, ஈகியருக்கும் மணிமண்டபமா, எப்படி நடத்துகிறார்கள் பாருங்கள். நம்மள தமிழருக்குன்ற ஒரு இனத்துக்குன்னு மரியாதையோ உரிமையோ கொடுக்கப்படுதா? இப்படிதான் நம்ம தமிழ்நாடு அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி, நம்மளை அழிக்கிறவனுக்கு தான் மேல 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 பதவிகள்ல இருந்து எல்லாமே கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மொழி போர் ஈகியருக்கு மணிமண்டபங்கள், நினைவு சின்னங்கள், சிலைகள் அங்கங்க அமைச்சிருக்காங்க. இன்னும் அதை திறக்கிறதுக்கு திமுக அரசு திறக்க அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. பேருந்து நிலையங்கள்ல இன்னும் நம்ம தியாகிகளுக்கு
சின்னங்கள் வைத்து நினைவு சின்னங்கள் வைத்து திறக்கப்படாமல் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ கொடுமை இல்லை? நடந்து எவ்வளோ வருஷம் ஆகும்? 400 பேர், அதில் 10 பேர் தன்னுடைய உயிரை தானே உயிர் நீத்திட்டு இறந்துருக்காங்க. அவங்களுக்காக ஒரு நினைவு சின்னத்தை கூட திறக்க விடாமல் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிடும்ல, வெளியே வரலாறு தெரியக்கூடாது. இல்லைன்னா நம்ம போராட ஆரம்பிச்சிடும்ல. நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம மொழிக்காக இவ்வளவு பாடுபட்டாங்கன்னு பாடத்திட்டத்திலையோ இல்லை நினைவு சின்னங்களாகவோ மணிமண்டபமாகவோ அமைச்சிட்டோம்னா எல்லாரும் அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்கல்ல. நம்ம இன்னும் போராட்ட குணம் அதிக வீரியம் உள்ளவர்களாக செல்றோம்ல. அந்த காரணத்துக்காகவே மூடி மறைக்கப்படுது எல்லாம். இதை கண்டிப்பாக தடுக்கணும். அதனால் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு மணிமண்டபங்கள், நினைவு சின்னங்கள் அரசால் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படணும். இந்த மொழிப்போர் நினைவு நாளை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.